நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் எடுத்தோம். இது வந்து கைக்கு அடக்கமாக இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்ததில் ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜப்பான் கம்பெனியோட அந்த லோகோலாம் இருக்குது. அப்புறம் 8GB இன்பில்ட் மெமரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி திருப்பி பார்த்தா ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டன் எதுவுமே கிடையாது. சைடில் வந்து வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கீழே வந்து அந்த பின்னு சார்ஜிங் பின்னு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, மைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைக்குள்ளே நல்லா அடங்கிக்கிறங்க. அந்த மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது இந்த டிவைஸு. இதில் மெனு பட்டனே எதுவுமே கிடையாது. மேபி இது வந்து டச் கண்ட்ரோலாக இருக்குமா என்னென்னு தெரியல. ஸோ இந்த டிவைஸில் என்ன பிரச்சனை, இதனால் பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒர்க்காக வைப்போம். அதுதான் வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோவில் போவோம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்கு இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதை கலட்டுறதுக்கு ஸ்க்ரூ எதுவுமே கொடுக்கல. ஹீட் கண்ணை வச்சு ஓப்பன் பண்ணோமா என்னன்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஆனாக தான் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலமாக போட்டு விட்டு இப்போ நான் சார்ஜரில் போட்டு விட்டு பார்த்தேன். மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை வச்சு அமுக்கி பார்த்தப்போ அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுங்க. தலைகீழ வச்சுருக்கும் போல். இந்த பக்கம் திருப்பி பார்த்தா iRiverன்னு சொல்லிட்டு ஏதோ கம்பெனி பேர். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கொஞ்சம் நேரம் லோகோ காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டுது. ஒரு வேளை டச்சாக இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் அமுக்கி பார்க்குறேன். எந்த ரியாக்ஷனை காணும். அப்புறம் கீழே வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை அமுக்கினாலும் ஒரு ரியாக்ஷனை காணும். பவர் பட்டன் அமுக்கினா பவர் ஆஃப் ஆயிரும் போல். இதுக்கு முக்கியமானது அந்த டச்சும் அல்லது மெனு கண்ட்ரோல் இதுதான். ஸோ அதுவே வேலை செய்ய மாட்டுக்கு. அது எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தேன். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் கூகுளில் இந்த டிவைஸோட நேமை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு காட்டுச்சு. அதாவது இது ஃபுல்லாகவே டச்சு கிடையாது, டிஸ்பிளே மட்டும்தான். மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா பேனலு, அதை நீங்கள் அமுக்குனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் பட்டனாக ஒர்க் ஆகும். நான் வாயால் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு தெரியல. இப்போ வருங்க, நான் எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்களேன். ஸோ இப்போ வந்து USB கனெக்ட்னு காட்டிடுச்சா. இந்த ஆப்ஷன் வரும்போது ஸோ டச் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஒர்க் ஆகலை. ஆனால் கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது அமுக்குனா கீழே வர்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். மேலே இருக்கிற பேனல் அமுக்குனா மேலே போகிறதுக்கான ஆப்ஷன். சைடில் இருக்குல்ல ரைட் அமுக்குனா ஓகே பட்டன் மாதிரி உள்ளே போகும். லெஃப்ட் அமுக்குனா வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல் எல்லாமே அந்த 4 எட்ஜஸில் பேனலில் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா FM ரேடியோ, அப்புறம் டெக்ஸ்ட்டு, ரெக்கார்டிங்ஸு, மியூசிக்கு, ஃபோட்டோ, வீடியோஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வீடியோ எடுக்கும் போல் இந்த மாதிரி டிவைஸை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. மியூசிக்கில் வந்துட்டு அந்த ரைட் சைடு அமுக்குனேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாட்டு இருக்குது. தமிழ் பாட்டு தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாகவே சாமி பாட்டாக இருக்குது. ஸோ யாரோ பக்தி மயத்தோடு ஃபுல்லாகவே சாமி பாட்டு ஏற்றி வச்சுருக்காங்க. இதை லாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணது வந்து 2007ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிவைஸை யூஸே பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி இதை எதுக்கு கீழே போட்டிருப்பாங்கன்னா இந்த பின் ஆஃப் சார்ஜர் இருக்குல்ல, அந்த டைப் ஆஃப் பின்னு. ஸோ அது வந்து இப்போ கிடைக்கிறது கஷ்டம். நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பியே கிடைக்கிறது கஷ்டமாகி போச்சு. இப்போ எல்லாமே டைப் சி வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ இந்த பின்னு கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சாமி பாட்டை ப்ளே பண்ணி விட்டு நான் ஹெட்ஃபோனில் போட்டு விட்டேன். பாட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்குது. இதுக்கு மேலே அந்த பாட்டை போட்டால் ஐயா இளையராஜா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாரு. அதனால் அதை நுப்பாட்டிப்போம். ஸோ கீழே இருக்கிற பவர் பட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. 40 லெவல் வரைக்கும் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் கேட்குது. ஸோ இதை விட்டு வெளியே வந்தோம்னா வீடியோஸ்ன்னு இருக்குல்ல, அது உள்ளே போயிட்டு பார்த்தேன். ஸோ அது உள்ள வந்து இது போல் தான் ப்ளேலிஸ்ட்டு அப்படி இப்படின்னு காட்டுது. ஸோ உள்ளே போயிட்டு க்யூவில் கொடுத்து விட்டோம்னா ஒரு வீடியோ உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், இது பாட்டு வந்து சாமி பாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வீடியோ பார்த்தோம்னா ஏதோ இங்கிலீஷ் ரேப் சாங்கை யாரோ மேடையில் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது குவாலிட்டியும் பாருங்களேன், நல்லா பயங்கரமாக இருக்குது. இந்த டிவைஸே இது கைக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்குது. அதில் வீடியோ ப்ளே பண்ணலான்னா பார்த்துக்குவாங்க. சீக்கிரட்டாக இதை வச்சு படம் பார்க்கலாம் போல். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஆட்டோ ப்ளே, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, பாஸ் பூஸ்டடு, அந்த சவுண்ட் குவாலிட்டி ஏற்றுறது, வீடியோ குவாலிட்டி ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. டச்செல்லாம் கிடையாது. நீங்கள் டச் நினச்சி அமைக்கி பார்த்தாலாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. இப்படி ஒரு குட்டி டிவைஸில் வீடியோ ஓடிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது என்ன தோணும், இது ஏதோ குட்டி ஃபோனு போல் கைக்கு அடக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இது வந்து டச்சே கிடையாது. மேலே இருக்கிற அந்த லென்த்தில் வச்சுருக்கிற பட்டன் மூலமாக இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பிக்சர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு அதுலேயும் ப்ளே ஆல் எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ அதில் வந்து பிக்சர் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து டிஃபால்ட்டாக அந்த பிக்சர்னு நினைக்கிறேன். ஸோ 4-5 பிக்சர் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதோடய குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது. ஆனால் இதில் கேமரா கிடையாது. நம்ம பிக்சர் எடுக்கணும், பிக்சர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து ப்ளூடூத் மூலமாகவோ அல்லது யூஎஸ்பி மூலமாகவோ இந்த டிவைஸுக்கு ஏற்றி வச்சுட்டு அதை பார்த்துக்கலாம்.
ஸோ கேமரா இதுக்கு கிடையாது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓட்டம் மாதிரி. அது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சீக்ரெட்டாக யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணணும்னா அது மூலமாக பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஏதாச்சும் புக்ஸ் வச்சுருக்கோம், இல்லை நோட்ஸ் வச்சுருக்கோம், இல்லை புதுசாக நோட்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா இது மூலமாக பண்ணிக்கலாம் போல். நான் உள்ளே போய்ட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்புறம் எஃப்எம் ரேடியோ ப்ளே பண்ணி விட்டேன். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்கேன் பண்ணிக்குது. அதுவே ஸ்கேன் பண்ணி ஒரு 4-5 ஸ்டேஷன் எட்டு வந்துச்சு. நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன்னா அது மூலம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஆட்டோ டியூனிங்கும் இருக்குது. நம்மளே இந்த சேனலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏரியிலே கிடையாது. ஆனாலும் இதில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக வருது. மேபி சென்னையில் வந்து அந்தளவுக்கு டவர் வந்து ஃபுல்லாக இருக்கும் இந்த எஃப்எம்முக்கு, அதனால் நல்லா கேட்குது. கிராமப்புறத்துக்கு போனீங்கன்னா இதை எப்படி ஏரியில் வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு சீக்ரெட்டாக யாருக்குன்னு தெரியாமல் பேசுகிறத ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். சைடில் மைக் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது இருக்குது. புதுசாக ரெக்கார்ட் பண்ணதை கேட்கணும் அப்படின்னா கூட இதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெப் ப்ரௌசர்லாம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8GB இன்பில்ட் மெமரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ப்ரௌசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் அந்த டிவைஸோட வண்டவாளம் தண்டவாளம் தான் இருக்கும். ஸோ உள்ளே போனவுடனே டைம் அண்ட் டேட் வைக்கிறது, அப்புறம் டிஸ்பிளேயோட பேக்லைட் எவ்வளோ நேரம் எரியணும் அதை செட் பண்ணுறது, அப்புறம் பிரைட்னஸ்ஸு, அப்புறம் தீம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்குள்ளே போனோம்னா லாங்குவேஜ், கனெக்ஷன் டைப்பு, ஃபார்மேட் பண்ணவா டிவைஸ் அப்படின்ட்டு, அப்புறம் சிஸ்டம் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் இன்ஃபோவில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் 4GB மிச்சம் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட 8GBயில் 4GB கிட்ட யூஸ் பண்ணிட்டாங்க. 3GB கிட்ட யூஸ் பண்ணிட்டாங்க, மிச்சம் 4GB கிட்ட இருக்குது. அந்த டிவைஸில் இருக்கிற பாட்டு, ஃபோட்டோ எதுவுமே வேணான்னா கூட நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷனாக இந்த டிவைஸில் கொடுத்துருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆன டிவைஸ் என்னன்னு தெரியல. சரி, இப்போ டேட்டா கேபிள் மூலமாக அந்த டிவைஸை வந்து நம்ம லேப்டாப்பில் போட்டாச்சு. இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் காட்டுது 7.5GB கிட்ட காட்டுது. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் பாட்டெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ கடைசி அந்த டிவைஸை எப்போ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபைல் எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை கடைசியாக 2008 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல், பழைய ரூம்களில் தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி நம்ம கையில் மாட்டியிருக்கு. ஸோ உள்ளே எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்ப லேக் ஆகிட்டே இருந்துச்சு. வைரஸ் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த டிஸ்கை வந்து அப்படியே ஃபார்மேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிவைஸ் அப்படியே ஃபார்மேட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ, பாட்டு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் இருக்கிற பாட்டெல்லாம் அதுக்கு ஏற்றி எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இந்த பாட்டெல்லாம் ஏறுறதுக்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி, அந்த 10 நிமிஷத்தில் இது சார்ஜ் ஏறி இருக்கணும். யூஎஸ்பி பிடிங்கி விட்டால் அந்த டிவைஸ் அப்படியே கப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ மொபைல் சார்ஜர்லேருந்து இதுக்கு சார்ஜ் போட்டு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஸோ அதுலேயும் அந்த யூஎஸ்பி கனெக்ட் ஆகிருக்குல்ல, அப்போ மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. யூஎஸ்பி வயரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைஸ் ஆஃப் ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனையை பார்த்தா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பேட்ரி போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு வழியே கிடையாது, இதை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஸ்க்ரூ எதுவுமே கொடுக்கல. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு எம்பி ஓட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மூடி ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். இது எப்படி நட்டு போட்டிருப்பாங்க, எப்படி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் சைடு வாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எதுவுமே ஸ்க்ரூ கொடுக்கல. ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க 3 பக்கமும். அதுதான் பிடிச்சிக்கிட்டு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகுது. நம்ம பட்டன் அமுக்க அப்படி அமுக்கிட்டு மேலே வந்துடும் போல். அங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளே மட்டும் தண்ணியே கலந்து வந்துருச்சு. ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 பட்டன். இதுதான் அந்த அமுக்கும் போது வேலை செய்யுது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது வந்து மதர் போர்டுக்கு. அந்த மதர் போர்டை ஸ்க்ரூவை கழட்டினோன்னா மதர் போர்டோட ஃபுல் செட்டப்பையும் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேட்டரியும் நம்ம பார்க்கலாம். வாங்க அதை கழட்ட ஆரம்பிப்போம். மதர் போர்டை கழட்டியாச்சு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பெரிய சிப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஸ்டோரேஜ் எலமெண்ட் ஆகவும் இன்னொன்று வந்து ப்ராசஸர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் பேட்டரி பாருங்களேன், நல்லா ஊதாமல் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது, எதனாலும் தெரில. ஸோ பேட்டரி எடுத்து பார்த்தேன், ரொம்ப வளையுது. அதை தொட்டு பார்த்ததை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் பேட்டரி வந்து செத்து போச்சு, அதில் கொஞ்சம் கூட உயிர் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம வேறு பேட்டரி தான் மாற்றி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கான பேட்டரி வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஏன்னா அந்த பழைய வாட்ச்சு அப்புறம் மியூசிக்லாம் ஒன்று எடுத்திருந்தோம், அதில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேட்டரி தூக்கி இதில் போட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நம்மக்கிட்ட இருந்த ஒரு பேட்டரியை இதுக்கு வேறு நான் சால்ட்ரிங் பண்ணி விட்டேன். பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே செட்டப்பை திரும்ப மாட்டுறது தான் கஷ்டமாக போச்சு. ரொம்ப அழுத்தி கேர்ஃபுல்லாக தான் மாட்ட வேண்டியதாக போச்சு. ஒரு வழியாக மாட்டி முடிச்சிட்டேன். ஃபைனலாக அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இதில் பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோட்டோ பார்த்துக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம், இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது.